بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். இன்றைய தினமொரு தகவல் மூலமாக நாணம் என்ற தலைப்பிலே அல்லாஹ் தன்னுடைய அருள்முறையாம் அழகிய திருமறையிலே என்ன சொல்லி இருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அதை பற்றி என்ன அறிவுறுத்தி இருக்கிறார்கள் என்ற ஒரு சில செய்திகளை மட்டும் நாம் இந்த செய்தியின் மூலம் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பிற்கினிய எல்லாமல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இந்த வெட்கம் என்ற ஒன்று, ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய நாணம் என்ற ஒன்று கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நாகரிகமான காலத்திலே ஒரு ஆணும் பெண்ணும் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் எவ்வாறு வலியுறுத்துகிறதோ, எவ்வாறு அறிவுறுத்துகிறதோ, எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அறிவுரை பகிர்கிறதோ, அதையெல்லாம் மறந்துவிட்டு தாந்தோன்றித்தனமாக தன்னுடைய மனோ இச்சையின்படி வாழுகின்ற காரணத்தால், தன்னுடைய ஆடைகளை அமைத்துக் கொள்ளுகின்ற காரணத்தால் அவர்களுக்கு ஏற்படுகின்ற அந்த இழப்பு, அவர்களுக்கு ஏற்படுகின்ற அந்த நஷ்டம், அவர்களுடைய அந்த சுயமரியாதை, அவர்களுடைய அந்த தன்மானம் எல்லாம் இன்றைக்கு காற்றிலே பறந்து செல்லக்கூடிய ஒரு நிலையை பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்கினிய சகோதரர்களே, ஒரு பாடலில் கூட கற்பா மானமா கடைத்தெருவில் விற்குதடா ஐயோ பாவம், காசிருந்தால் வாங்கலாம் ஐயோ பாவம் என்று ஒரு பாடல் கூட அந்த கற்பை பற்றி, அந்த நாணத்தை பற்றி, வெட்க உணர்வை பற்றி கேலியாக கிண்டலாக படிக்கக்கூடிய பாடலை கூட நாம் கேட்டிருக்கிறோம். அந்த அளவுக்கு இன்றைக்கு ஒரு மனிதனிடத்திலே, மனித சமுதாயத்திடத்திலே அந்த நாணம் என்ற ஒன்று, அந்த வெட்க உணர்வு என்ற ஒன்று கடைத்தெருவில் விற்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்ற ஒரு நிலையைத்தான் நிதர்சனமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலும் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த மக்களுக்கு மத்தியிலே இந்த குர்ஆனும் பெருமானாருடைய நபிவழியும் சென்றிருந்தாலும் அதையெல்லாம் பேணாமல் இன்றைக்கு நாகரிகம் என்ற பெயரால் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகின்ற ஒரு வாழ்க்கை நெறியை பார்க்கின்ற பொழுது மிகவும் வேதனையாக வெட்கப்படக்கூடிய ஒரு நிலையைத்தான் நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த வெட்க உணர்வை பற்றி, அந்த வெட்கமில்லாத நிலை வறுமையானால் எப்படிப்பட்ட ஒரு இழிநிலையை எல்லாம் அந்த மனித சமுதாயத்திலே கொண்டு வந்து சேர்த்து விடும் என்பதையெல்லாம் அழகாக சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இஷா தொழுகை ஜமாத் நடக்கின்ற பொழுது எந்த ஒரு பெண் நறுமணம் பூசிக்கொண்டிருக்கிறாரோ அவர் அந்த இஷா தொழுகையிலே கலந்து கொள்ள வேண்டாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். முஸ்லிமிலே 760வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய அந்த தொழுகை, மறுமையிலே வெற்றி தரக்கூடிய அந்த தொழுகை, ஒரு மூமினுக்கும் காபிருக்கும் இடையில் வேறுபாட்டை பிரித்து காட்டக்கூடிய ஒரு தொழுகையை கூட தொழக்கூடிய நேரத்தில் ஒரு பெண்ணானவள் தன்னை அலங்காரம் செய்து கொண்டு நறுமணம் பூசிக்கொண்டு இஷா தொழுகையிலே கலந்து கொள்வதற்கு வருவாயானால் அந்த தொழுகையிலே இருக்கக்கூடிய மற்றவர்களுடைய நிலை, மற்றவர்களுடைய மனம் அந்த வாசத்தால், அந்த அலங்காரத்தால் மாற்றப்பட்டு ஒரு சைத்தானுடைய ஒரு நிலையை உருவாக்கிவிடும் என்பதற்காக இஷா தொழுகையில் நறுமணம் பூசிக்கொண்டு வரக்கூடிய பெண்கள் கலந்து கொள்ள வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மனிதனுக்கு மத்தியிலே அந்த நாணம், வெட்க உணர்வு, தன்மானம், சுயமரியாதை இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், எவ்வளவு பெரிய ஒரு தொழுகையில் கூட கலந்து கொள்வதற்கு இந்த நிலையை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு தடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், காய்கறி கடைகள், பழக்கடைகள், மீன் கடைகள், காய்கறி கடைகள் என்று இப்படி தனித்தனியாக, கறிக்கடைகள் என்று இப்படி தனித்தனியாக இருக்கிறது. மீன் வாங்குவதற்கு சென்றால் அந்த மீன் கடையிலே நம்முடைய முஸ்லிம் பெண்கள் அரைகுறையாக ஆடைகளை அவர்கள் பருதா அணிந்திருந்தாலும் அதை ஒழுங்காக அணியாமல் ஒழுங்கீனமாக அணிந்து கொண்டு அந்த மீன் விற்பவரிடத்திலே குலைந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. அங்கே ஒரு வயதானவர், ஒரு தாடி வைத்தவர், ஒரு முஸ்லிமானவர் போய் நின்றால் அவரை பார்த்தவுடன் தன்னுடைய தலையிலே கிடக்கக்கூடிய அந்த முக்காட்டை எடுத்து தலையிலே போட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையை அவர்கள் பார்க்காத வரையில் அந்த மீன்கடைக்காரரோடு நெளிந்து குலைந்து பேசக்கூடிய, மார்க்கெட்டிலே சென்று சாமான்கள் வாங்குவதற்காக தன்னுடைய அந்த தன்மானத்தை, தன்னுடைய சுயமரியாதையை அவர்கள் இழந்து நிற்கிறார்கள் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரிய என் அன்பு இஸ்லாமிய சமுதாயமே, சிந்தித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய வேதம் சொல்லுகிறது, 24வது அத்தியாயத்திலே 31வது வசனத்திலே
அல்லாஹுடைய வேதம் நமக்கு எச்சரிக்கை தருகிறது. தமது பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும், தமது கற்பை பேணி கொள்ளட்டும், நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு கூறுவீராக, அவர்கள் தமது அலங்காரத்தில் வெளியே தெரிபவைகளை தவிர மற்ற அனைத்தையும் வெளிப்படுத்த வேண்டாம், தமது முக்காடுகளை மார்பின் மேல் போட்டுக்கொள்ளட்டும் என்று 24வது அத்தியாயத்திலே 31வது வசனத்திலே அல்லாஹுடைய வேதம் நமக்கு எச்சரிக்கை செய்கிறது. தமது பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுமாறும் தமது கற்புகளை பேணி கொள்ளுமாறும் நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு கூறுவீராக. எவ்வளவு பெரிய எச்சரிக்கை! தன்னுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளவும் தன்னுடைய கற்புகளை பாதுகாத்து கொள்ளவும் பேணி கொள்ளவும் நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு நபியே நீர் கூறுவீராக, அவர்கள் தமது அலங்காரத்தை வெளியில் தெரிபவைகளை தவிர மற்றவைகளை வெளிப்படுத்த வேண்டாம், அவர்கள் தன்னுடைய முக்காடுகளை தன்னுடைய மார்பகங்களிலே போட்டு அதை மறைத்து கொள்ளட்டும் என்று அந்த பெண்களுக்கு சொல்லி அந்த பெண்களுடைய தன்மானத்தை சுயமரியாதையை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையாம் அழகிய திருமறையிலே உத்தரவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அதை எடுத்துச் சொல்லுமாறு நபியே நீர் கூறுவீராக என்று எடுத்துச் சொல்லுகிறானே. இதெல்லாம் தெரிந்திருந்த அந்த பெண்கள், இதெல்லாம் புரிந்திருந்த அந்த பெண்கள், அன்பு எனது அருமை இஸ்லாமிய சமுதாயமே, நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். முஸ்லிமான ஆண்களும் பெண்களும், நம்பிக்கை கொண்டு கட்டுப்பட்டு நடக்கும் ஆண்களும் பெண்களும், அடக்கமாக நடக்கும் ஆண்களும் பெண்களும், தமது கற்பை காத்து கொள்ளும் ஆண்களும் பெண்களும், அல்லாஹ்வை அதிகம் நினைக்கும் ஆண்களும் பெண்களும் ஆகிய இவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பையும் மகத்தான நற்கூலியையும் தயாரித்துள்ளான் என்று தன்னுடைய அருள்மறையாம் அழகிய திருமறையிலே 33வது அத்தியாயத்திலே 32லிருந்து 35வது வசனங்கள் வரை அல்லாஹ் சுட்டிக்காட்டுகிறான் என்று சொன்னால், அன்பிற்கினிய இஸ்லாமிய சமுதாயமே, இந்த நாகரிகமான காலத்தில் இந்த நாணம் என்ற ஒன்று நம்மை விட்டு நழுவி சென்று இன்றைக்கு ஒரு நாகரிகம் என்ற மோகத்தால் இஸ்லாத்தினுடைய அந்த கொள்கை கோட்பாடுகளை மறந்து திரிகின்ற ஒரு நிலையை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால், இந்த மறுமையுடைய நினைவு, அந்த மறுமையிலே கிடைக்கக்கூடிய அந்த நற்கூலியினுடைய அந்த பாக்கியமெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் வந்து சேராததனுடைய விளைவு, குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு கிடைக்காததனுடைய விளைவு. சிந்தித்து பார்க்க வேண்டும். மறுமையினுடைய வெற்றிக்காக, மறுமையினுடைய அந்த சொர்க்கத்தினுடைய ஒரு ஆசையை எல்லாம் அகற்றிவிட்டு இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒரு சொற்ப காலத்தினுடைய வாழ்க்கைக்காக இப்படிப்பட்ட ஒரு நிலையெல்லாம் நாம் செய்வோமேயானால் அந்த மறுமையிலே கைசேதப்பட்டவர்களாக, அல்லாஹ்வுக்கு முன் வெக்கி தலை குனிந்து நரகத்திற்கு செல்லக்கூடிய மக்களாக நாம் மாறிவிடுவோமே. எவ்வளவு பெரிய எச்சரிக்கையை இன்றைக்கு அல்லாஹ்வுடைய வேதம் தந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அழகாக வழிகாட்டி இருக்கிறார்கள். அன்பிற்கினிய சகோதரர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அறிவித்த அந்த ஹதீஸ் அஹமதிலே 26,245வது ஹதீஸாகவும் அபுதாவுதிலே 4166வது ஹதீஸாகவும் இடம்பெற்றிருக்கிறது. தீர்ப்பு நாளில் முஹ்மீனுடைய தராசில் நன்னடத்தையை விட கனமானது எதுவும் இருக்காது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அறிவித்தது அந்த அஹமதிலும் அபுதாவுதிலும் இடம்பெற்றிருக்கிறது என்று சொன்னால், நாம் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய வேதத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த அந்த வாழ்க்கையின் அடிப்படையில் அந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமேயானால் நிச்சயமாக அது மறுமையிலே அந்த தீர்ப்பு நாளின் போது அந்த தராசிலே நம்முடைய நன்னடத்தையானது அதிகமான ஒரு கணத்தை பெற்று வெற்றியை பெற்று தரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அறிவித்திருக்கின்ற பொழுது அதையெல்லாம் மறந்துவிட்டு இந்த நாகரிகமான காலத்தில் தன்னுடைய சுயமரியாதையை இழக்கச் செய்கின்ற, தன்னுடைய தன்மானத்தை மழுங்கெடுக்க செய்கின்ற இந்த வெட்க உணர்வை தூக்கி எறிந்துவிட்டு தான் தோண்டித்தனமாக நடக்கக்கூடிய ஒரு நிலையை கையில் எடுப்போமையானால் நாளை மறுமையிலே வெற்றி பெறுவதற்கு எந்த சூழலிலும் நாம் தயாராக முடியாது. ஆகவே இந்த வெட்க உணர்வு என்பது மேலோங்க வேண்டும். நாணம் என்பது ஒரு மனிதனிடத்திலே இருக்க வேண்டும். அதன் மூலமாக தன்னுடைய சுயமரியாதை பாதுகாக்கப்பட வேண்டும், தன்னுடைய தன்மானம் பாதுகாக்கப்பட வேண்டும். அதன் மூலம் இஸ்லாமிய நெறியின் மூலமாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கிக்கொள்ள வேண்டும். அதை விட்டுவிட்டு நாம் மனம் போன போக்கிலே வாழ்வோமையானால், நம்முடைய இச்சைப்படி வாழ்வோமையானால், அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக சொன்னார்கள், ஒரு ஆண் அந்நிய பெண்ணோடு தனித்திருக்க வேண்டாம். அப்படி தனித்திருந்தால் அங்கே செய்தான் வந்து விடுவான். செய்தான் வந்து விடுவாயானால் பலவிதமான ஊசலாட்டங்களை இருவருடைய மனதிலும் ஊடுருவச் செய்து அங்கே விபச்சாரம் என்ற ஒரு நிலையை உருவாக்கி விடுவான். ஆகவே அழகாக இரத்தின சுருக்கமாக சொன்னார்களே,
ஒரு அந்நிய பெண்ணோடு ஒரு ஆண் தனித்திருக்க வேண்டாம், அங்கே ஷைத்தான் வந்து விடுவான் என்று புகாரியிலே 3281வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய அழகான ஒரு முன்னறிவிப்பை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரித்திருக்கிறார்கள் என்பதை நிதர்சனமாக நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு ஆணும் பெண்ணும் தவறான நடத்தையின் மூலமாக வயிற்றிலே குழந்தைகளை சுமந்து கொண்டு வரக்கூடிய ஒரு நிலையெல்லாம் பார்க்கிறோம். நாங்கள் தவறு செய்துவிட்டோம், அந்த தவறுக்கு முன்பாக அவர்கள் அதை நினைக்கவில்லை, தவறு நடந்த பிறகுதான் இப்படிப்பட்ட ஒரு நிலை உருவாகிவிட்டதே என்று மனமருந்தி வரக்கூடிய ஒரு நிலையெல்லாம் பார்க்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட நிலை மாற வேண்டும். நாளை மறுமையில் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக நாம் நம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அப்படி நன்மக்களாக வாழக்கூடிய, நாணத்தை பேணக்கூடிய மக்களாக, சுயமரியாதையை தற்காத்து கொள்ளக்கூடிய மக்களாக நம்மை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அந்த பாக்கியத்தை பெற்ற நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம்மை வாழச் செய்து மரணிக்க செய்ய வேண்டும் என்ற துஆவோடு என்னுடைய இந்த நாணம் என்ற தலைப்பில் உள்ள செய்தியை நிறைவு செய்து கொள்ளுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.